அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம கற்போம் எழுதுவோம் லேர்னர்ஸ் அண்ட் ஈவி டீடைல் கம்ப்யூட்டர் எப்படி அடிக்கிறது பிளஸ் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க as usual நம்ம எம்எஸ் வெப்சைட்ல உள்ள வந்துருங்க. உள்ள வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுடைய அதாவது பிஆர்டியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. நீங்க லாகின் ஆகி உள்ள வந்த உடனே உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். லெஃப்ட் சைட்ல கற்போம் எழுதுவோம் இருக்கு இல்லைங்களா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுல நம்ம ரெண்டு விதமான தகவல் அடிக்கணும். ஒன்னு வந்து லேர்னர், இன்னொன்று வந்து வாலண்டியர் டீச்சர். ஓகேங்களா, வாலண்டியர் டீச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருமே வந்து கம்பல்சரி டேட்டா. ஓகேங்களா, நம்ம அடிக்க வேண்டிய ஒவ்வொரு தகவலும் கம்பல்சரி டேட்டா. இதுல இப்போ வந்து ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, முன்ன வந்து இமெயில் ஐடி ஆப்ஷனல் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆதார் வந்து நாட் கம்பல்சரி, ஏன்னா ஸ்டார் இல்லைங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க ஆதார் நம்பர் இல்லாட்டா கூட என்ன பண்ணலாம், நம்ம இங்க சேவ் பண்ண முடியும். மற்ற தகவல் நம்ம ஆஸ் யூஷுவல் அடிக்கிற மாதிரி தான். வாலண்டியர் கேட்டகரி மட்டும் என்ன பண்ணணும், என்ன பர்சன் பார்க்கணும். இந்த 3 கேட்டகரி இல்லைன்னா அதர்ஸ் போடணும். ஸ்டூடெண்ட்டோ இல்லை டீச்சரோ ரிட்டையர்டு பர்சன் இல்லைன்னா அதர் கேட்டகரி போட வேண்டியதுதான். லேர்னரை பொறுத்த வரைக்குமே நாம முன்னாடி வாங்குறது வந்து பேரண்டோட அதாவது வீட்டு ஹெட் அதாவது ஃபேமிலி ஹெட் வாங்கியிருந்தோம். இங்க வந்து கார்டியன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலா ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. மேக்சிமம் அன்மேரிடு பீப்புளா இருந்தா கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா, அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல போடும்போது அதாவது ஃபாதர் வருமா ஹஸ்பண்ட் வருமா அது மட்டும் என்ன பண்ணணும், நம்ம ஃபில்அப் பண்ணணும் பார்த்து. மீதெல்லாம் தகவல் நம்ம ஆஸ் யூஷுவல் ஈஸியா ஃபில்அப் பண்ணிடுவோம். இதுல இங்க சம்மரி ரிப்போர்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, சம்மரி ரிப்போர்ட் உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் மாத்திக்கலாம். ஓகேங்களா, இப்ப நான் ஒரு ஸ்கூல் எடுக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ண உடனே பேர் வந்துடும். ஓகேங்களா, நீங்க என்னென்ன பேர் அடிச்சீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்துடும். இப்போ எடிட் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இங்க எதுவும் ஸ்லைட் சைடில் எடிட் ஆப்ஷன் இருக்காது. நீங்க என்ன பண்ணணும், அந்த கன்சர்ன் நேம், ஓகேங்களா, ஒரு கேண்டிடேட்டோட நேம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வந்துடும், ஆப்ஷன் வந்துடும். மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஆதார் நம்பர் மாத்தணும்னாலோ இல்ல நம்ம அட்ரஸ் தவறுதலா அடிச்சிருக்கோம் இல்ல பிளாக் நேம் தவறுதலா அடிச்சிருக்கோம், ஏதாவது மாத்தணும்னா மாத்திட்டு இங்க என்ன கொடுக்கணும், சேவ் கொடுத்துட்டா சேவ் ஆகிடும். இதுல இது ரெண்டு டிஃபால்ட்டா இருந்தாலும் என்ன பண்ணல, டிஸ்பிளே ஆகல. பிளாக் நேமும் ஸ்கூல் நேமும் இங்க டிஸ்பிளே ஆகல. ஓ நம்ம தவறுதல் அடிக்காம விட்டுட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், கன்சர்ன் பிளாக்ல போயிட்டு அந்த ஸ்கூலை கிளிக் பண்ணதான் எடுத்தோம். ஸோ அது ரெண்டுமே இருக்கும். நீங்க அதை தவிர அதாவது பிளாக் நேமும் ஸ்கூல் நேம் தவிர வேற ஏதாவது ஆல்டர் பண்ணா ஆல்டர் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் எடுத்துட்டீங்க, ரிப்போர்ட் எடுக்கிறோம். நீங்க ஒரு கேண்டிடேட்டை செக் பண்றது பதில் இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இங்க எக்ஸல் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸல் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன இந்த மாதிரி நேம் பேஜ் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்துடும், நேமு, ஜெண்டர், இங்க மொபைல் நம்பர் வந்துடும். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம அடிச்ச டேட்டா கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியா செக் பண்ணிக்கலாம்.